அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த தொடரில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல இதுவரைக்கும் கேட்ட கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 9 பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் தான் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து டாப் 100 கொஸ்டின்ஸு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, லெசன் வைஸா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். நீங்க வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கொஸ்டின்ஸும் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கங்க. 1 மார்க்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, புக் பேக்ல கேட்டிருக்காங்களா? அல்லது வந்து இன்டீரியரா கேட்டிருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துங்க. ஆல்ரெடி நம்ம இதில இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணி இயர் வைஸா போட்டு அப்லோட் பண்ணிட்டோம். அதுதான் டாப் 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறதுனால 2 ஸ்டூடண்ட்ஸும் இதில பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த பிளக்டோஸ்டில் என்றால் என்ன? கூட்டுக்கண்ணி, திரள்கண்ணி வேறுபாடு, ஊடுருவல் மின்னணு நோக்கியோட முக்கியத்துவம், ஏதேனும் 2 நொதிகளோட எழுதி அதன் மூலாதாரம், துளைக்கட்டைக்கும் துளைகளற்ற கைலக்டையும் உள்ள வேறுபாடு, நைட்ரஜன் வளிமண்டலத்தில் அதிகம் இருந்தாலும் தாவரங்கள் அதனை பயன்படுத்த முடிவதில்லை ஏன்? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அல்லது கஷ்டமாக இருக்கான்னு பாருங்கள். ஐம்பெரு பிரிவினோட வகைப்பாடு நிறை குறை, இது வந்து 3 மார்க்ஸ். நம்ம எல்லாமே 5 மார்க்ஸ் நினச்சிருப்போம். அது வந்து 3 மார்க்ஸு. நெப்பந்தஸ்னா என்ன, அதோட குறிப்பு வரையணும். இலைத்துளையினோட அமைப்பு படம் வரைந்து பாவம் குறி. இங்கே டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸாக இருக்குது பாருங்கள். திட்டமிட்ட செல் இருப்புனா என்ன? விளக்குத்துறை குரோமோசோம்கள் படத்துடன் விவரி. இதெல்லாம் படிக்கலாம், படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். கிளைட்டோரியா டெர்னேஷா மலர் பண்புகளை விவரி. பூஞ்சையின் பொருளாதார பயன்கள். அதுக்கடுத்து இருவிதிலை வேருக்கும் ஒருவிதிலை வேருக்கும் உள்ள வேறுபாடு. கேனாங்கின் ஃபோட்டோமெட்ரி அமைப்பை படத்துடன் விவரி. அதுக்கடுத்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து பயோசுவாலஜி 1 மார்க்ஸ். இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸு. எஸ்ட்ரிமோஃபைல்ஸு, நான்குள் கட்டிகள், தட்டைப்புழு, கரப்பான் பூச்சி, மீன், சுவாச உறுப்புகளோட பெயர், மூடிய மற்றும் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலம், மூளை கதுப்புகளின் பணி, உமிழ்ச்சிறுப்பிகளோட பல்வேறு வகை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ். பாராதைராய்டு ஹார்மோன் குறைவதனால் ஏற்படும் நோய் மற்றும் அறிகுறி, நெஃப்ரானோட அமைப்பு படமறைந்து பாகம் குறி, சில வகை எப்பித்திலியம் பொய்யெடுக்கினாலவை இதன் பொருள் என்ன, அரக்குப்பூச்சியின் பொருளாதார முக்கியத்துவம், முன்கண் திரவம் கண் உள் திரவத்தை நிலையாக பராமரிக்க உதவுகிறது, நியாயப்படுத்துக. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இதய துடிப்பு தோன்றல் மற்றும் பரவும் விதத்தை விளக்கு, பல்வேறு பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் யாவை, சட்டக மண்டலத்தின் பல்வேறு பணி, மீன்கள் மனிதன் உணவூட்டத்தை தேவைக்கான பிரதான உணவு, மீன்களில் இருந்து கிடைக்கும் சில உபரி பொருட்கள், எக்கனாமிக் யூசஸ் சரிங்களா, அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. இது எல்லாமே மோஸ்ட்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்த இயர் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். அடுத்து பயோபாட்டனி, இது 1 மார்க்ஸ் சரியாக தெளிவாக தெரியல. முடிஞ்ச இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்க, படிச்சிருப்பீங்க எல்லாமே. பல்காப்பு தரம் முடிஞ்ச கமெண்ட்டில் ஆன்சர்ஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். பல்காப்பு தாவறதுக்கான ஆன்சர் சரிங்களா, என்னென்னது நமக்கு புக் பேக்கில் இருக்குது, அதை வந்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் பாருங்கள். பிக்னோசைலிக் பற்றி நீ அறிவுறுதியாது, சதைப்புற்றுள்ள தாவரங்களின் சுவாசிய பூஜ்ஜியம் ஏன், ஹோமியோமெரஸ் மற்றும் ஹெட்ரோமெரஸ் லைக்கன்களை வேறுபடுத்துக. இதெல்லாமே படித்தது தான். வேரின் பகுதிகளை படமறிந்து பாகம் குறி, பூச்சியுண்ணும் ஆஞ்சியோஸ்பம் தாவரங்களுக்கு 2 எடுத்துக்காட்டு, கீழ்கண்டவற்றில் கலைச்சொற்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ஆன்சர்ஸே பண்ணதில்லை, நமக்கு புக் பேக் கொஸ்டின் தான், அதை செக் பண்ணி பாருங்கள். சைட்டோகைனினோட வாழ்வியல் விளைவு, தாவர செல்லோட நுண்ணமைப்பு படமறிந்த பாகம் குறி, ஒற்றைமடை கேமெட் உயிரி வாழ்க்கை சுழற்சி இரட்டைமடை கேமெட் வாழ்க்கை சுழற்சியிலிருந்து வேறுபடுத்துக, பல வகையான ஆர்என்ஏவின் அமைப்பு மற்றும் பணி. கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்த இயரில் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, ஆனால் இது நமக்கு புக் பேக் கொஸ்டின் தான். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். மறைமுக செல் பகுப்பின் முக்கியத்துவம், குளுக்கோஸ் உடையும் ஆற்றொழுப்பாளரோட பெயர், ஸ்க்ளீரைடுகளின் அதன் வகைகளுடன் விவரி, சூழ் ஒட்டுமுறை வகைகளை எடுத்துக்காட்டுடன் விவரி. இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் ஒரு லைக் பண்ணுறீங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, லைக் பண்ணுறதில்ல. இது பயோசுவாலஜி 1 மார்க்ஸு. இது பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க. டாப் 30 2 மார்க் 3 மார்க் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சால் நைட்டு அல்லது நாளைக்குள்ளே அப்லோட் பண்ணிடுறேன், பார்த்து நோட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் பாருங்கள். காற்றானது நாசிலேருந்து மூச்சு குழாயாடிய பல உறுப்புகளை கடந்து செல்கிறது, அவ்வுறுப்புகளோட பெயர்களை வரிசைப்படுத்துக. மனித உடலில் காணப்படும் பல்வகை இயக்கங்களோட பெயர், மண்புழுவின் பெரிஸ்டோம் புரோஸ்டோம் இது வேறுபடுத்து. புக் பேக் கொஸ்டின் தான். சிறுகுடலில் மட்டும் உறிஞ்சுகள் உள்ளன, ஏன் இறப்பில் இல்லை, இதுவும் புக் பேக்கு. பிளைண்ட் ஸ்பாட்டு குருட்டு புள்ளி, இதுவும் புக் பேக்கு. வேலைக்கார தேனியோட பனி, மோஸ்ட்லி இதுவும் புக் பேக்கு தான். அதுக்கடுத்து புரோட்டோனெஃப்ரின் மெட்ரோனெஃப்ரின் வேறுபாடு புக் பேக் தான்.
டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் நான் சொன்ன பாருங்கள், ஒரு நோய்கள் பற்றி கேட்குறாங்க, அதை பார்த்துங்க. இதய ஒலி என்றால் என்ன, அவை எப்போது மற்றும் எப்படி உண்டாகிறது, இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். பறவைகளோட அகச்சட்டகத்தின் தனித்துவம் வாய்ந்த பண்புகளை குறிப்பிடு. நிணநீர் என்றால் என்ன, அதன் பயன் யாது. 5 மார்க்ஸ் பாருங்கள். தவளையின் பெண் இனப்பெருக்க மண்டலத்தை விவரி. தானியங்கு நரம்பு மண்டலம் என்றால் என்ன, அதன் பகுதி. எந்த ஒரு நிலையில் ஆக்சிஜன் கடத்தலில் சிக்கல்களை ஏற்படுகிறது. பட்டுப்புழுவின் வாழ்க்கை சுழற்சியை விளக்குக. எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த இயர் கொஸ்டின்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதற்கடுத்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இது வந்து 2022 ஆகஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 1 மார்க்ஸு, 1 மார்க் நோட் பண்ணி வச்சுங்க. இது கொஞ்சம் வெப்சைட் இதுக்கு லிங்க் கொடுத்துருக்கிறதுனால இது கொஞ்சம் லேட்டாக லோட் ஆகிறது. ஓகே, அதில் 2 மார்க் பாருங்கள். லைக்கன் என்றால் என்ன. பிக்னோசைலிக் வந்து போன இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு கற்றை மகரந்தாள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. மோனோரல்ஃபஸ்னா என்ன அப்படின்னு எழுதணும். சுவாசவியர்னா என்ன, அது படிக்கலாம் படிச்சிருங்க. மூடிய வாஸ்குலர் கற்றை திறந்த வாஸ்குலர் கற்றையிலேருந்து வேறுபாடு. போல்டிங்லாம் லாஸ்ட் லெசன்ஸில் இருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. படிக்கலாம் கட்டாயமாக படிச்சிருங்க. ரசியம் சைம் வகை வஞ்சரை, அதோட வேறுபாடு கேட்டிருக்காங்க. கிளைட்டோரியா டென்னேஷியோட மலர் வரைபடம் வரைந்து மலர் சுத்திரத்தை எழுதுக. அது படிக்கலாம் படிச்சிருங்க. அதுக்கடுத்து திஸ்தோப்பின் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. ஆக்சின் வாழ்வியல் விளைவுகள் ஏதேனும் 3 எழுதுக. பாக்டீரியாவில் நடைபெறும் இரு பிளவுறுதல், இது கம்பல்சரி கொஸ்டின். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள், சிம்பிளாக ஈஸியாக. தாவர செல் விலங்கு செல் வேறுபாடு. இந்த 2வது கொஸ்டின் தெரியலனா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணிடலாம், ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். ப்ரோபேஸ் நிலை பாக்கெட்டின் மற்றும் டிப்ளோட்டின் பற்றி எழுதுக. அல்லது கொஸ்டின் பாருங்களேன், உச்சவுடு பரவலை உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் சோதனை மூலம் விளக்குக. நம்ம ப்ராக்டிக்கல் அப்போ படிச்சிருப்போம், இதை வச்சு எழுதிடலாம் ஈஸியாக. 5 மார்க்ஸ். கிரப் சுழற்சி எழுத முடியலனா இது எழுதிக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரப் சுழற்சி எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, சரிங்களா. அது எல்லாமே பார்த்துங்க. இது வந்து பயோ பாட்னிக்கு. அடுத்து பயோசாலஜியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். 1 மார்க் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் இந்த இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுது. அடுத்தடுத்து பார்ப்போம் எப்படி வருது. நீங்கள் வந்து நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டினை, புக் பேக் கொஸ்டினை இதெல்லாமே படித்தாலே போதுமானதாக இருக்கும் மோஸ்ட்லி. அதுக்கடுத்து டாப் 13 அப்லோட் பண்ணுவோம். நான் முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே படிச்சிருங்க. பயாலஜியில் ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கலாம், அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து புக் பேக்கில் பாருங்கள், 9th கொஸ்டின் பாருங்கள். ரத்தம் ஏன் தனித்துவமானது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள். இது ஆல்ரெடி நீங்கள் வந்து புக் பேக்கில் படிச்சிருப்பேங்க. ரத்தம் ஏன் தனித்துவமான இணைப்பு திசு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மண்புழுவின் பெரிஸ்டோமியம் மற்றும் புரோஸ்டோமியத்தை வேறுபடுத்துக. சிறுநீர் பணிகளை நெறிப்படுத்தும் 2 முக்கிய ஹார்மோன்கள், இது புக் பேக் தான். நிணநீர்னா என்ன, அதோட பணிகள், இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. ஏன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். தைராய்டு சுரப்பியின் அசினி பற்றி எழுதுக, இதுவும் புக் பேக்கு. குறுக்கு கலப்பு நமக்கு லாஸ்ட் லெசன்ஸில் வரும், அது வந்து படிச்சிருப்பீங்க. படிக்கலாம் படிச்சிருங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்ப்போம். மீன்களில் காணப்படும் காற்றுப்பைகளின் பண்பு, இதுவும் புக் பேக் தான். மண்புழுக்கள் உழவனின் நண்பன் என ஏன் அழைக்கப்படுகிறது, இது நமக்கு சிம்பிளாக தெரியும். பக்கவாதத்தை பற்றி சிறு குறிப்பு எழுதுக. ஸ்ட்ரோக்கு, சரிங்களா, அதை பற்றி கேட்டிருக்காங்க, அது வந்து படிச்சிருங்க. ஆக்சிடோசின் ஹார்மோன் விவரி. கிளாமுலர் நிகர வடிகட்டுதலுக்கான அழுத்தம் 10 மில்லி ஹெச்ஜி கொடுத்துருக்காங்க, இது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு சில கம்பல்சரி கேட்டால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க, பார்த்துருங்க. 5 மார்க்ஸ் பாருங்கள். ஏதேனும் 5 உணவூட்டம் மற்றும் செரிமான குறைபாடுகள், சரிங்களா. குறைபாடுகளை பற்றி படிச்சுட்டோன்னா அதை ரிப்பீட்டராக கேட்டே இருக்காங்க. தொகுதி நிடேரியாவின் பொது பண்பு, ஒரு பிடிஎஃப் இருந்துச்சு, அதை வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அதில் பார்த்துங்க. சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துதாங்க. ஏற்கனவே நம்ம ஃபேமிலி அனுப்பிச்சுட்டோம், ஒரு 3 ஃபேமிலி. இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இல்லை, கிடைச்சா நான் அப்டேட் பண்ணிடுறேன்.
குச்சி மற்றும் கூம்பு செல்களின் வேறுபாடு, பட்டுப்புழுவோட வாழ்க்கை சுழற்சி. இது பாருங்கள், இது 5 மார்க்ஸ். சரிங்களா, ரெண்டுமே ஈஸி தான். குச்சி கூம்பு செல்கள்லாம் படிச்சிருப்பீங்க. அடுத்து ஒரு இயர் கொஷினுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து 1 மார்க்ஸு. 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துங்க. இது மேபி மாடல் கொஷின்ஸாக இருக்கலாம். நமக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் கொடுத்த மாடல் கொஷின் பேப்பர் இந்த மாதிரி கூட சொல்லலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸு. வேரின் பகுதியில் படம் வரைந்து பாகம் குறி. இது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சது தான். அதுக்கடுத்து 10வது கொஷின் பாருங்கள், புக் பேக் கொஷின். பூவதி செய்தலுடைய பூக்காம்பு செய்தலற்ற. இதுக்கு வந்து மலர் சூத்திரம் எழுதணும். நம்ம ப்ராக்டிக்கல் எழுதியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து கயாஸ்மானா என்ன, டைலோசிஸ்னா என்ன, என்பிகே உரங்களை பற்றி நீ அறிந்தவை அவை, தட்பப்பதனம் நமக்கு லாஸ்ட் லெசனில் வரும். எல்லாமே படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பாருங்கள், ஹோமோமெரஸ் மற்றும் ஹெட்ரோமெரஸ் லைக்கன்களை வேறுபாடு, உட்கருவோட பணிகள் ஏதேனும் 3. இதெல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. படிக்கலாம் படிச்சிருங்க. நீராய் போக்கு தடுப்பான்கள் என்றன, சுவாசத்திலில் ஒட்டுமொத்த சமன்பாடு, ஆக்கு திசுவின் பண்புகள். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜிம்னோஸ்பம் தாவரங்களோட பொதுப்பண்பு கேட்டிருக்காங்க. ஏதேனும் 10 மட்டும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அல்லியம் சீப்பா மலர் பண்புகளை விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டிஎன்ஏவின் பண்பு, டிஎன்ஏவை பற்றி படிச்சிருங்க. சுழல் ஒளி சுழலா ஒளி பாஸ்பரினம் வேறுபாடு. இது வந்து பயோ பாட்னியில். அதுக்கடுத்து பயோசுவாலஜி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். இது 1 மார்க்ஸு. 1 மார்க் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் பாருங்கள், ஆர்னித்தின் சுழற்சி என்பது என்ன, மண்புழுக்கள் எவ்வாறு சுவாசிக்கின்றன, ஸ்பைரோமீட்டரின் பயன்பாடு என்ன, ஹீமோக்ளோபின். இந்த கொஷின் வந்து நிறைய டைம் திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. வெள்ளை அடிப்போத்திசுவை பழுப்பு அடிப்போத்திஸ்லேருந்து வேறுபடுத்துக, டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் நோயின் குறிப்பீடு பண்புகளை எழுதுக. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பாருங்கள், கிளாடோகிராம்னா என்ன, தவளை இரத்தத்தின் பகுதி பொருட்கள் அவை, பித்த நீரின் செரிமான நொதிகள் இல்லை, இருப்பினும் செரித்தலில் முக்கியத்துவம் பெறுகிறது ஏன், சிவப்பு நிற தசைகளை வெண்மை நிற தசைகளிலிருந்து வேறுபடுத்துக, திடீரென சண்டையிடுவதற்கு அட்ரினலின் எவ்வாறு நமது உடலை தயாரி செய்கிறது. இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ், கணுக்கலைகளின் அமைப்பு கணுக்கலைகளின் முக்கிய பண்பு, அல்லது பார்த்தீங்கன்னா மனித இதயத்தின் அமைப்பை படுத்துகிற வரி. அதுக்கடுத்து கண்ணின் குறுக்கோட்டை தோற்றம் படம் வரைந்த பாகம் குறி, பாம்பாக்ஸ் முறையின் வாழ்க்கை சுழற்சி விளக்குக. இது 5 மார்க்ஸ். அடுத்த இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். இது 1 மார்க்ஸு. 1 மார்க் பாருங்கள். இந்த இயர் கொஸ்டினில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான 1 மார்க்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆர்கிபாக்டீரியம்னா என்ன, இது கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா புக் பேக்லேயே இருக்குது. இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். டூ மார்க்ஸ் பாருங்கள், விரியான் என்றால் என்ன, தண்டின் முதல்நிலை பணி ஏதேனும் 2. அதுக்கடுத்து திறந்த வாஸ்குலார் கற்றை படம் வரைந்த பாகம் குறி, சென்ட்ரோமின் அமைடத்தின் அடிப்படையில் குரோமோசோம் என்ற ஒரு வகை, நீரியல் திறனை கட்டுப்படுத்தும் கூறுகள் அவை, நுனி ஆதிக்கம் என்றால் என்ன, அது எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து பூஞ்சை வேரிகளோட முக்கியத்துவத்தை பற்றி எழுதுக. அந்த கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து பாருங்கள். அதுக்கடுத்து தாவர தொகுப்பின் 3 வகைப்பாட்டு முறைகள் யாவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கொஷின்ஸு, புறத்தோல் திசுவின் பணிகள் ஏதேனும் 3. அந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். சாற்றுக்கட்டை வைரக்கட்டை, அதை வந்து வேறுபாடு நீங்கள் படிச்சிருப்பீங்க. சயாத்திய மஞ்சரை படத்துடன் விளக்குக. இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சைட்டோகைனினோட வாழ்வியல் விளைவு அவை, கிளைகாலிசிஸோட படிநிலை. சைட்டோகைனின் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதே மாதிரி கிளைகாலிசிஸ் ஈஸி. அதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்குறேன், ஆனால் டைம் கிடைக்கல. உடனே நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். 21 பாருங்கள், தாவர செல்லின் நுண்ணமைப்பு படம் வரைந்த பாகம் குறி, பாசிகளின் பணி சுகணிகம் தனித்துவம் வாய்ந்தது. இந்த இயர் தான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 5 மார்க்ஸ் எல்லாமே, அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பயோசுவாலஜியில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் பாருங்கள். இது எல்லாமே பயோசுவாலஜி 1 மார்க்ஸு.
ஃபைல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால லோட் ஆகிறதுக்கு வெயிட் ஆகுது. டூ மார்க்ஸ் பாருங்கள். பிளவு உடற்குழி உணவுப்பாதையுடன் ஒப்பிடுக. தவளை இரத்தத்தின் பகுதி பொருட்கள் யாவை? மாத்தின் தனிப்பண்புகளை எழுதுக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிற்றின கோட்பாட்டில் சார்லஸ் டார்வினோட பங்கு. இரத்த வெள்ளையணுக்களின் வகை. அதுக்கடுத்து உடல் சமநிலை பேணுதல் பற்றி எழுதுக. அதுக்கடுத்த கொஸ்டின்ஸ் வந்து 3 மார்க்ஸு. 3 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈரார சமச்சீர் உடைய விலங்கின் பண்பு, தவளையோட பொருளாதார முக்கியத்துவம் குறிப்பிடுக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மனித சிறுநகத்தின் நீள்வெட்டு தோற்றத்தை படம் வரைந்த பாகங்குறி. அதுக்கடுத்து அதிக ஒளியில் மட்டுமே நம்மால் நிறங்களை சிறப்பாக உணர முடிகிறது ஏன்? கண்ணின் எப்பகுதியில் ஒளி உணர்வுகள் கிடையாது. தைமஸ் சுரப்பியானது நாளமில்லா சுரப்பியாகவும் மற்றும் நிணநீர் உறுப்பாகவும் செயலாற்றுகிறது. இவற்றிற்கான காரணம் கொடுங்க. கொஞ்சம் சுவாலஜி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பித்த நீரை சுரப்பது மட்டுமின்றி கல்லீரலின் மற்ற பணி, கால்நடை இனப்பெருக்கத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தொழில்நுட்பங்கள். அதே 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மனிதனின் சுவாசம் நடைபெறும் முறையை விவரி. முதுகு நாணுடைய விலங்குகளின் 3 அடிப்படை பண்புகளை படத்துடன் விவரி. இது வந்து பிடிஎஃப் வந்து லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நான் பிடிஎஃப் வந்து தரேன், நீங்கள் வந்து நோட் பண்ணி பார்த்துங்க சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 100 பக்கத்துக்கு மேலே இருக்குது, அதனால் லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே முக்கியமான கொஷின் தான். இனிமேல் பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து நிறையா வரும், அது எல்லாமே பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.